ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சரவணன் இருந்துட்டு மயில்கிட்ட, இங்கே பாரு மயில், உன்னோட அப்பா இருந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணுறாரு. உன்னோட அப்பா எங்கள் கடைக்கு வேலைக்கு வந்தால் வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. எதுக்காக கல்லாலெல்லாம் போயிட்டு உக்காடுறாரு? கல்லால் உக்காந்தவரோ இல்லை பணத்தை திருடிட்டு போனாரோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்லுவோம். மயிலுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், என்னோட அப்பாலாம் பணத்தெல்லாம் திருட மாட்டார். பணத்தை திருடுறதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. எதுக்காக நீங்க எங்க அப்பாவை இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு, உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்க அப்பா என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் பயங்கர கோவத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு, உங்க அப்பா இருந்துட்டு ஒரு மாசம் மல்லிகை சாமான் மொத்தத்தையும் நம்ம கடையில இருந்து எந்த கணக்குமே சொல்லாம எடுத்துட்டு போயிருக்காரு. அது என்ன ஏதுன்னு என்னால் கேட்க முடியுமா? உங்கள் அப்பாவுக்கு பண்ணுறது கொஞ்சமான சரியாக இருக்கா? இங்கே பாரு, உங்கள் அப்பாவை வேலை பார்க்கறதானா பார்க்க சொல்லு, இல்லையா இந்த வேலையை விட்டு போக சொல்லு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, அவ்வளோதான் அவருக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்க, இனிமே அந்த கடையில் எங்கள் அப்பா பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, இனிமே நானும் கடைக்கு வேலைக்கு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னம்மா மயில், திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா, வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போகிறாங்க, ஆனால் நான் மட்டும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாம்மா. இனிமேல் நானும் உங்கள் கடைக்கு வேலைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னப்பா மயில், நீ இப்படி போய் கேட்டுட்டியே, கண்டிப்பாக நீ வாப்பா, வந்து என்னென்ன பார்க்கறது செய்யறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் மயிலுக்கிட்ட வேலைக்கு வரதை பற்றி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பார்ப்ப மயில், சரவணுக்கு தெரியணுமா உனக்கு நீ வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு, நீ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாமா, நீங்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக கேட்பாரு மாமா, ப்ளீஸ் மாமா, எனக்காக நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிம்மா, உனக்காக நான் சரவணுக்கிட்ட பேசிக்கிறேன், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கூப்பிட்றாரு. சரவணன் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், நம்ம சரவணனும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருப்பா, இங்கே பாருடா சரவணா, மயில் இருந்துட்டு நாளையிலேருந்து நம்ம கடைக்கு வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பா என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு கேட்கவும், இப்போ எதுக்காகடா கோவப்படுற? மயில் ரொம்ப வருத்தப்படுறா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போகிறாங்களாம், அவ மட்டும் வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறா போல, அதனால நம்ம கடைக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னா, நான் தான் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பாமான்னு சொன்னப்பா, நீ வந்து அவளை எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிங்கப்பா, நீங்க சொன்னதுனால நான் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் கிட்ட போயிட்டு சரவணன் இருந்துட்டு, இங்க பாரு மயில், உங்க அப்பாவும் சரி நீயும் சரி அந்த கடையில உரிமை எடுத்துக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு மரியாதை இல்லை. அப்புறமா நீயும் சேர்ந்து உங்க அப்பா கூட போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட சொல்லுவோம். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி பேசிட்டே இருக்காதீங்க. எங்க அப்பாவை கண்டிப்பா அந்த கடையில ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க, மயில் சொன்னதுக்கு எதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்க, எனக்கு என்னமோ சரியா படலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன கோமதி நீ இப்படி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளும் கஷ்டப்படுவாள்ல, வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே, வரட்டும் விடு, நாலு விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, மயில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, எடுத்தோம் கோவத்தோனால எதுவுமே செய்ய முடியாது, ஒரு 2 நாளைக்கு கடைக்கு வரட்டும், வந்த அப்புறம் அவள் எப்படி வேலை செய்கிறா, அவளோட பொறுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மயில் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம கோமதியும், என்னமோ பண்ணுங்க, நான் சொல்றதே ஏதாச்சும் நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ராஜும் கதிரும் டிராவல்ஸ்க்கு காலையிலே எழுந்திரிச்சு போயிடுறாங்க. போயிட்டு அங்கே வர டிராவல்ஸ் புக்கிங்க்கெல்லாம்
டிரைவர்ஸ் எல்லாம் அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? நீ போயிட்டு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே படிக்கலாம் இல்லையா? எதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற? நீ கஷ்டப்படாதம்மா, நீ போயிட்டு வீட்டில் படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, உங்க கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு இன்னைக்கு கடையில என்னென்ன சண்டை நடக்க போகுதுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் நம்ம பொறுமையா இருக்கணும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்காரு நம்ம சரவணன் இருந்துட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீனா பேங்க் அதாவது வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது குமார் இருந்துட்டு அரசியை நினைச்சு பயங்கர வருத்தத்துல இருக்காரு. எப்படியாவது அரசி மனசை மாத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அரசி நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதாவது கஷ்டத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது அம்மாச்சி வந்து டே குமார் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மாச்சி, நான் இப்போ அரசிய ரொம்ப லவ் பண்ற அம்மாச்சி, எங்க திரும்பினாலும் பார்த்தாலும் அவ முகம்தான் எனக்கு கண்ணுல நிக்குது, அவளை பார்க்கணும் போல இருக்கு, அவ கூட பேசணும் போல இருக்கு, ஆனா அவ என் கூட பேசக்கூட மாட்டேன்றா, என் கூட மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா அம்மாச்சி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அம்மாச்சி, நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனா அந்த தப்பை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்ல, என் கூட பேசலாம்ல அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருடா குமாரே, நீ பண்ணது ஒன்றும் தப்பான விஷயம், சின்ன தப்பு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம், அவ உன்னை மன்னிச்சதையே பெரிய விஷயம்தான். நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தனா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு நினைச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்பா. இனிமே அவகிட்ட பிரச்சனைகள்லாம் போகாதப்பா, அவங்க கூட பேசலன்னு விருப்பப்படலன்னு சொல்றாள், நீ அப்படியே விட்டுருப்பா, அவளுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு நினைச்சா நீ அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு பயங்கர கஷ்டத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதா, அரசி மனசை மாத்த முடியாதான்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காரு. இப்படி புலம்பிட்டே இருந்தா கண்டிப்பா கொஞ்ச நாள்ல பைத்தியமே ஆயிடுவாரு நம்ம குமார் இருந்துட்டு. அதுக்கப்புறம் மாறி குமார் கிட்ட இங்க பாருப்பா குமாரே, வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம குமார் இருந்துட்டு எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு மேல போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்தா மாறி தன்னோட பையன் இந்த நிலைமையில இருக்குதே சொல்லி பயங்கர கஷ்டப்படுறாங்க. தன்னோட பையன் எப்படி ஆடி ஓடி எவ்வளவு சந்தோஷமா இருந்த பையன் இப்போ பொட்டி பம்பா அடங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு கடைக்கு போறாங்க. கடைக்கு போன உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு வா மயில், என்ன மயில் அதிசயமா கடைக்கெல்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு நான் இன்னையில இருந்து இந்த கடைக்கு நானும் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பழனிவேல் இருந்துட்டு என்னம்மா சொல்ற, நீ இந்த கடைக்கு வேலைக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு சரவணன் கிட்ட என்ன மாப்பிள்ள உனக்கு தெரியுமா மயில் இந்த கடைக்கு வேலைக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு சரி வா மயில் வேலையை பார்க்கலாம், நீ கல்லால உக்காரு, நீ இப்போ வா சீக்கிரம் வா, கல்லால உக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட சொல்லுவோம். மயில் தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன மயில் தயங்கிக்கிட்டே நிக்கிற, நீ வா உள்ள வா, தயங்காத வா, நம்ம கடை தானே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் கல்லால உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு இப்பதான் இந்த கடைக்கு ஒரு லட்சணமாவே இருக்குது, இந்த மகாராணியை உட்கார வச்ச அப்புறம்தான் இந்த கடையை லட்சணமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரவணன் இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல அமைதியாவே இருக்காரு. இங்க பாருமாமா, இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு கோவம் வந்து என்ன திட்டுவனே எனக்கு தெரியாது, போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வேலையை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு
பழனி 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 கிட்ட சொல்லவும் பழனி இருந்துட்டு இங்கே பாரும மயில், நீ வேலைக்கு தானே வந்த, உன்னோட வேலையை பாரு வாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு, என்னப்பா நீ அப்படி சொல்கிறியே, இந்த வீட்டு மகாராணியை நீ வேலை வாங்கலாமா, அதுவும் அவளை போய் வேலை போய் செய்யின்னு சொல்லலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு ரொம்பவே உரிமை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு மேலும் மேலும் சரவணனை கோவப்பத்தி பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, இந்த கடைக்கு நம்ம வேலைக்கு தானே வந்திருக்கோம், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சரவணனோட அப்பா நம்ம சரவணனோட மாமா இருந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இங்கே பாருமா மயில், நீ இந்த வீட்டோட வாரிசு, அதுவும் இல்லாமல் இந்த கடையோட ஓனர் நீ தான், சரியா, நீ போயிட்டு கல்லால உக்காரு, நான் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்கிட்ட சொல்லவும் மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, உங்களை மாதிரி நானும் இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கேன், இந்த கல்லாலுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த கடையை எப்படியாவது மயில் பேருக்கு மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்கே பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் இந்த கடைக்கு உரிமை எடுத்து பேசுனீங்கன்னா மரியாதையே அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு இப்படி பேசாமல் வேற எப்படி பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லவும், மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலோட அப்பா வந்து அதே வார்த்தையே கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப இந்த கடையில் உரிமை எடுத்துக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். நேற்று என்னமோ உங்கள் கடை மாதிரி ஏதோ உங்கள் அப்பாவோட சொத்து மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் ஏதாச்சும் கணக்கு, நாங்கள் எங்கள் வீட்டு செலவுக்கு எங்கள் வீட்டுக்கு ஏதாச்சும் எடுத்தாவே நாங்கள் கணக்கு எழுதிக்கிட்டு தான் போவோம். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் பொண்ணு என்ன சொல்லி கொடுக்குறாள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மயிலோட அப்பா கிட்ட சொல்லவும் நாம மயில் இருந்துட்டு, இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, அவர் ஏதோ தெரியாம எடுத்துட்டு போயிட்டாரு, இனிமே ஏதோ எடுத்துக்க மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி, இனிமே அப்படியெல்லாம் பேச மாட்டாருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, எதுக்காகமா நீ அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, நீ இந்த கடையோட ஓனர், நீ அவர்கிட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டியதுன்னு அவசியமே இல்லம்மா, அவர் தான் இப்படி பேசுறாருன்னா நீ அவருக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ போய் கல்லால உக்காருமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரொம்பவே உரிமை எடுத்து பேசவும் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடி, நீ வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு மயில் கையை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போய் கீழே விட்டுடுறாங்க. விட்ட உடனே மயிலோட அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. மாப்பிள்ளை, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்க பண்ண தப்பை விட நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம், நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, நீங்க தப்பு பண்ணலையா, நீங்க ஸ்டார்டிங் என்ன கல்யாணம் பண்ணி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிற இருந்து இப்போ வரைக்கும் பொய்யா தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ டிகிரி முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு 12th படிச்சிருக்க பொண்ணை என் தலையில கட்டி வச்சுட்டீங்க. இப்போ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி என் கூட வாழ்றதுக்காக என் கூட வர வச்சு என்னை ஏமாத்தி முழுசா என்னை ஏமாத்திட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்துலயும் என்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. இப்போ எங்க அப்பா கடைக்கு வந்து எங்க அப்பா கடையே இப்போ அபகரிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர ஷாக்ல நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு எப்போ வந்தாரு ஏது வந்தாருன்னு தெரியாம சரவணன் இருந்துட்டு பாண்டியனை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அப்பா வாங்கப்பா, எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோடு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே பேசாம பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணா நீ சொன்னதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னதுப்பா என்ன உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்ட்டு நம்ம சரவணன் வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம பாண்டியன் வந்துட்டு, இப்போ தாண்டா சண்டை போட்டுட்டு இருந்தேன், நீ பேசுனதெல்லாம் உண்மையா, மயில் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காளா, அவள் மாசமா இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய்யாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா, நம்ம என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டாங்கப்பா இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பாண்டியன் இருந்துட்டு அழுதுகிட்டே சரவணன் இருந்துட்டு அழுதுகிட்டே பாண்டியன் கிட்டே சொல்லவும் பாண்டியன் பயங்கர ஷாக்கோட இங்க வாப்பா மயிலு, என்னப்பா சரவணன் சொல்றது உண்மையாப்பா, உண்மையாப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே பார்ப்பா மயில், நீ பேசாம நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. நீ எந்த தப்பும் பண்ணல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் மயில் இருந்துட்டு தலையை கீழே போட்டுக்கிறாங்க. கீழே போட்ட உடனே பயங்கர ஷாக்கு நம்ம பாண்டியனுக்கு இருந்துட்டு, இங்கே பார்ப்பா மயில், நீ தான் இந்த வீட்லயே ஒழுங்கா இருக்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீயும் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க பாரு கோமதி, இப்படிதான் இந்த விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, மயில் இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பத்தி சொல்றாங்க. எனக்கு தெரியுங்க, அவ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா படிச்ச பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டான், எனக்கு அப்பவே தெரியும். ஏதோ இவகிட்ட இன்னமும் இருக்குன்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்படி ஒரு விஷயத்த அவ பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே டே சரவணா, மயில் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் அவங்க அப்பா கூடயே அவளை அனுப்பி விட்டுட்டேன். இனிமே அவள் என் கூட வாழவே கூடாது. இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இந்த விஷயம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, இனிமே அவள் கூட நான் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு அவசியமே இல்லைம்மா. எனக்கு அவளை பிடிக்கலம்மா. என்கிட்ட பொய் மேலே பொய் சொல்லிட்டு இப்போ வரைக்குமே பொய் மேலே பொய் சொல்லிட்டே தாம்மா இருக்கான். இனிமே அவள் கூட நான் வாழணும்னு அவசியமே இல்லைம்மா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவள் என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷமாக அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை நம்ப வச்சு என்னை கழுத்தை அறுத்துட்டாமா. இனிமே அவள் கூட நான் எப்படி பேசுவேன், அவள் கூட எப்படி வாழ சொல்கிறீங்க நீங்கள், அதனால தான்மா அவள் அப்பா கூடயே அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா, என்ன சரவணா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருமா, இந்த விஷயத்த இனிமே இப்படியே விட்டுருங்கம்மா. அவள் லைஃப்பை பார்த்துக்கிட்டோம், நான் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிறேன். இனிமேல் யாருமே என்னோட லைஃப்பில் வேண்டவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, ஐயோ தன்னோட பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு மயிலோட அப்பா கூட சேர்ந்துட்டு அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. போன உடனே மயிலோட அம்மா இருந்துட்டு, என்னாச்சு மயில், வீட்டுக்கு வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்கவும், நம்ம மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே, நீங்கள் சொன்ன பொய்க்கு இப்போ நான் அனுபவம் வச்சுட்டு இருக்கேம்மா. இப்போ ஒரு பொய்யை சொல்லி இன்னொரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்கு மேலே பொய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்றது எல்லாமே பொய்ன்னு நினச்சிட்டு இருக்காருமா. எல்லாமே உங்களால தான்மா. இப்போ நீங்கள் சொன்னதுனால தானே எல்லா பொய்யுமே நான் சொன்னேன். நீங்கள் சொல்லலைன்னா நான் எந்த பொய்யுமே சொல்லியிருக்க மாட்டேன்ல. உங்களால் பாருமா, நான் இப்போ எல்லாருக்கிட்டையும் தப்பானவளாக நின்றுட்டுருக்கேன். இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னே தெரியல. இப்போ என்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் என்னை வீட்டுட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு மயிலோட அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி மயில், நான் சம்மந்திக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிக்கிட்டு சரவணன் வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனையை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, தன்னோட பொண்ணை இந்த வீட்டில் வாழ வைப்பாங்களோ மாட்டாங்களோன்னு நினச்சி 2 மனசா இந்த ஊருக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது மயிலையும் மயிலோட அப்பா அம்மாவையும் பார்த்து பயங்கரமான கோவத்தோட, இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தாத குறையா பயங்கரமாக கத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காரு. கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னம்மா பொறுமையாக இருக்கிறது, இவங்ககிட்டலாம் பொறுமையாக இருக்கவே முடியாது. இவங்கள பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. கண்டிப்பாக இவங்கள பார்த்தா நான் சாப்பிட்டா பேசணும்னு நினச்சி பார்க்குறீங்களா, இனிமேல் இவங்க கூட வாழ மாட்டோமா, என்னால் வாழவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அரசு இருந்துட்டு, என்னென்ன ஆச்சு, எதுக்காகண்ணா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, மயிலக்கா என்னென்ன
என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு அரசி, திரும்ப திரும்ப நீங்கள் யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவள் ஒருத்தம் கிடையாது. அவள் பொய் சொல்லி ஃப்ராட் பண்ணவ தானே. நீங்கள் யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலோட அப்பா அம்மா இருந்துட்டு கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் போயிட்டு, இங்கே பாருங்க சம்பந்தி, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் போய் சொன்னேன், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் ஜோசியக்காரன் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டேன். என்னோட பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம பாண்டியனும் கோமதியும் பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களோட பொண்ணு 12th தான் படிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தாலையும் சரவணன் இருந்துட்டு கண்டிப்பாக சந்தோஷமாக மயில் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு பொய்யை சொன்னதுனால எப்படி சரவணன் மயில் கூட வாழுவான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு பயங்கரமாக கெஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் என்னோட பொண்ணு எந்த பொய்யும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சரவணன், கோமதி, பாண்டியன் இவங்க 3 பேரும் மயில் விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.